இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நெதர்லாண்ட்ஸில் நிற்கிறேன். நெதர்லாண்ட்ஸில் ஒரு விவசாயம் செய்கிற பூமியில் பாருங்க, இந்த இருக்குலாம் விவசாயம் செய்கிறாங்க. அதே இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா துல்பன் ஒரு பூவாக நிற்குது. இந்த இருக்கு ஒரு வெள்ளை நாவக்கிழமைன்னு சொல்லிட்டு, அந்த இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கிழமை. கிட்ட வாங்க அங்கே தண்ணி அது என்னென்னா தண்ணி தெளிச்சு கொண்டிருக்கிறாங்க. கொஞ்சம் வெயிலரிக்கி தானே பூ வாடாமல் இருக்கிறாங்க, தண்ணி தெளிச்சு கொண்டு இருக்கிறாங்க. பூ வளர்றாக்கு இப்போ நிறுத்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஞ்ச கிடக்கு இந்த வெயில் இருக்குது. அதே இப்படி இங்கே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற 1-2 லைன் வெட்டி வச்சுக்கணும். பூத்து விற்கிறாங்க, இது வெட்டி எடுத்துட்டு அதே இங்கே வெட்டாமல் இருக்கிறதா கூட நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அடிக்க போகுது தண்ணி எங்களுக்கு அடிக்க போகுது. தண்ணி அடிக்குது. லோப்பு 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 நான் ஓடி வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா இது நாமக்கல் எவ்வளோ வழியா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படி எந்திருக்கு பார்த்தீங்கன்னா இது முழுக்களும் ரோஸ் கலர் பூ. என்னோட சொல்றது ரோஜா பூ மாதிரி தான் இருக்கு. ஆனால் பெருசா வானவில் மேடம் தெரியும். வெயிட் பண்ண அப்படி இதுல பாத்தீங்கன்னா மருந்து மாதிரி வச்சு அடிச்சுக்கொண்டுட்டாங்க. என்னன்னு தெரியல, ஒரு மருந்து தான் நினைக்கிறேன். செலக்டர் ஒன்று இருக்கு, மருந்து தான். என்னத்துக்கு பாவிக்கிறேன் போட்டு இதுல பாத்தீங்கன்னா உழவு இயந்திரம் ஒண்ணு. இயந்திரத்தை பாருங்க, எந்த அளவுக்கு எவ்வளவு அதுக்கு நினைச்சிருக்காங்க. என்ன அளவு தான் அது இந்த சக்கரை சுழல்வி இப்படி பாத்தீங்கன்னா இதுதான் அது. இந்த கிட்ட பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. இது கொஞ்சம் நல்லா இருக்கு. இதுக்கு உள்ளுக்குள்ள போவேன் அவன் சொல்ல முடியாது. நான் போவேன் போடுவேன் பூ விரிச்சு போட மாட்டேது போவது. அவன் சொன்ன மரியாதை இல்லை ஆக்கள். மிரிக்க வேண்டாம் சொன்னது உள்ளுக்கு போக வேண்டாம் சொல்லி ஓவர் மேடம். விவசாய வண்டிதான் விவசாயம். அப்படி இருக்கு பாத்தீங்கன்னா வட்டி எடுத்துட்டேன். பாத்தீங்கன்னா இந்த கரை பழத்தன்று முழுமையா பூத்து வடிட்டு இது வட்ட வெட்டியல் என்ன எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்கன்னா. இதுல அந்த அந்நியம் இடத்துல குமாரி வெக்கி நெக்கி நக்கி நக்கி ஏதோ ஒரு அப்படியே இப்படி இவ்வளவு வெள்ளக்கல். அப்படியே பாத்தீங்கன்னா நான் போட்டிருந்தேன் கால் சட்டையும் அப்படியே வெள்ளக்கல். இதுல நான் இப்ப சொட்டுக்கு போய் நின்றேன்டா. இப்படியே இருக்கு. இப்படி போட்டோ எடுத்துட்டு இன்ஸ்டாகிராம்ல வாழ்வே நீ வாழத்தானே போட்டுட்டு நம்ம இதுல இருந்தா அந்த நீர் பெறது போல. ஆனா சுருங்கி இப்ப கிடக்கு. அந்த வீடுகளை பாருங்க அப்படி வடியா இருக்கு. குட்டி வீடுகள் பக்கத்துல. அதே பாத்தீங்கன்னா இது வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றது. இப்ப பாத்தீங்கன்னா இதுல மகளூந்துல ஓடிக்கொண்டிருக்க கரப்பக்கத்தால் எடுக்க இப்படிதான் இருக்கும். அந்த நீட்டுக்கு முழுமையா அப்பதான் போட்டாங்க. இது கொஞ்சம் உயரத்துல இருந்து கீழே திறனிலாம் கொஞ்சம் கீழே இருந்து பாக்குறது வந்து பதிவு அதான் இப்ப இடாக்கு மற்றபடி வழியா இருக்கு நேர்ல. இப்ப பாத்தீங்கன்னா வழியில போய்க்க இன்னும் ஒரு இடத்துல வயலுக்கு அந்த மலர்கள் பயிரிட்டு இருக்கணும் பாருங்க. இவ்வளோ முழுமையா கையில காட்டுறது இவ்வளோ முழுமையா அந்த மலர்கள் எல்லாம் பயிரிட்டாக்கு. இதுல அவ்வளோ இதா தெரியுது. ஆனால் கிட்ட போய் பார்த்தா நல்லா இருக்கும். ஆனால் இதுல பூராக்கு வழி இல்லை. இதுக்குள்ள இப்படி புல்லு கால கடந்தாங்கால நீர் தடாகம் மாதிரி இருக்கு. அதை கடந்தாங்கால போயிடாது. அதால இதுல நின்று இப்படியே பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது. ஆனா இது ரெண்டு பார்க்கவும் வழியா தான் இருக்கு. காணொலிக்கு எதை வேற தெரியுது வரையா நான் பார்க்க வழியா இருக்கு. அழகா இருக்கு.
அப்படி எந்திருக்கு பாத்தீங்கன்னா பின்பக்கம் முழுமையா வயல்வெளி தான் இதுக்குள்ள. அது முழுமையா வட்ட வழி எல்லாம் வயல். இந்த நடுவில் மரங்கள் வச்சுக்கிறாங்க. அவ்வளோ ஒரு சிறிய பாதை, ஒரு குட்டி தெரு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெள்ளன பாத்திரத்தில் இருந்து இஞ்சால இருக்கு அண்டி வேற இஞ்சால இன்னும் பெரிய வடிவான பூக்கள் இருக்குங்க. இந்த வயல் ஃபுல்லாக தான் இருக்கு முழுமையாக. அதில் அந்த முழுசாக இருக்குல்ல இவ்வளோ. ஆனால் அப்புறம் மிச்சம்தான் இதுக்குள்ள நிற்கிறது இந்த நாளுகள் தான். அங்கே பின்னால சோப்பு கலர் நீ இப்படியே போய் கடற்கரைக்கு இருக்க வச்சு நம்ம போட்டு வீட்டை வலிக்கிட்டு போவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இடத்துல பூக்குடா கண்டு நடு ரோட்டில் மகிழ்ந்துல விட்டுட்டு போய் காணொலி எடுக்க போனோம். இதில் பார்த்தீங்கன்னா நாவல் கலரில் இருக்குது. இது முழுக்க நாவல் கலர் தான். இதே இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே முழுக்கணும் சிவப்பு கலர். எல்லாம் இதில் நடக்கிறது எல்லாம் சிவப்பு கலர். அங்கால வெள்ளை, மற்றது ஒரேஞ்ச் கலர் கொஞ்சம் சேர்ந்துருக்கு. இப்படித்தான் கீழே இருந்து பார்த்தா இப்படி இருக்கும் முழுசா. அப்படியே கொஞ்சம் மேலே எடுத்து பார்த்தா இப்படி இருக்கும். இப்படி தூக்கி பார்த்தா மற்ற கலர்னு தெரியும். இந்த சோப்பு கலர் முழுமையா இருக்குது. என்ன வட்டி எடுக்கல, வட்டி எடுத்தாங்கன்னா என்ன மட்ட வழியா வந்துட்டு. அதே அந்த இருக்கு பாத்தீங்கன்னா வெள்ளை கலர் தெரியுது. இந்த இது வெள்ளை கலர். இதான் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனா இப்படியே நடந்து போனேன். பின்னாலதான் அந்த நாவ கலர் இருக்கு. அப்படியே நடந்து போனா அங்கே கொஞ்சம் தலைத்து வந்துடும் கிட்டவே. இப்படி வரிசையா தான் இப்படி செங்குத்தா ஒரு லைன் போகுது. அப்படி அதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளைப்பூ கிட்ட போய் காட்டுற அந்த வெள்ளைப்பூ இருக்கு. பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வித்தியாசமான துல்பு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மேலே அந்த இது மாதிரி புள்ளி மாதிரி இருக்கு. ஒரு வித்தியாசமான துல்பு. நார்மலாக இதில் மேலே இருக்காது. ஒரு வடிவா இருக்கான பார்க்குறதுக்கு ரோயா மாதிரி. அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 நிறம் சேர்ந்த துல்பன் இருக்கு. இப்படியே போய் பார்த்தோன்னா தெரியும் காட்டு. 2 நிறத்தை ஒட்டி வச்சுருக்காங்க. கொஞ்சம் மஞ்சள் கலரும் ஒரேஞ்ச் கலரும். இந்த இதெல்லாம் அந்த மஞ்சள் கலரும் ஒரேஞ்ச் கலரும் மாதிரி ஒட்டி வச்சுருக்கு. உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கு. இந்த இது வழியே உள்ளுக்க வந்து நடக்கக்கூடாது. நான் சும்மா எடுத்து காட்டுறேன். அதே பார்த்தீங்கன்னா இங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா 2 கலர் இருக்கு. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த 2 கலரும் கட்டிக்கிறேன். ஒரு ரோஜா கலரும் வெள்ளை கலரும் சேர்த்து வச்சிருக்கு. இப்படிதான் இருக்கு. அப்படியே பக்கத்துல வெள்ளடக்கு அப்படியே தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். எல்லாத்தையும் பார்த்தேன். ஓகே, நீ அடுத்த ஒரு காணொளியில பாக்குற வரைக்கும் பாய்.